வெளியூர்காரங்களை கல்யாணம் பண்ணா மட்டும் போதுமா? கிரீன் கார்டுகள் காப்படித்த அமெரிக்கா புதிய ரூல்ஸ். அமெரிக்கா என்றாலே உலகம் முழுவதும் மக்களுக்கு ஒரு கனவு. அங்கே வாழ வேண்டும், வேலை செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி தர வேண்டும் என்ற ஆசை ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களின் மனது தினமும் எரிகிறது. அந்த கனவின் கதவை திறக்கும் சாவிதான் கிரீன் கார்டு. கிரீன் கார்டு கிடைத்தால் அமெரிக்காவில் நிரந்தரமாக வாழவும் வேலை செய்யவும் சட்டப்பூர்வ உரிமை கிடைக்கும். சில ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமைக்கும் விண்ணப்பிக்கலாம். பல தமிழ் மக்கள் அமெரிக்காவுக்கு படிப்பு, வேலை, தொழில் ஆகிய காரணங்களுக்காக செல்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் வீசா வைத்து அங்கு தங்குகிறார்கள். ஆனால் நீண்ட காலம் அங்கே வாழ வேண்டும் என்றால் கிரீன் கார்டு அவசியம். இதை பெறுவதற்கு பல வழிகள் உள்ளன. குடும்பம் மூலமாக, வேலை வாய்ப்பு மூலமாக, லாட்டரி மூலமாக, முதலீடு மூலமாக, இட்ஸ் ஆல் பாசிபிள். ஆனால் ஒவ்வொரு வழிக்கும் தனித்தனி சவால்கள் இருக்கின்றன. குடும்ப அடிப்படையில் விண்ணப்பிக்கிறவர்கள் அமெரிக்க குடிமகனை திருமணம் செய்தால் முன்னுரிமை கிடைக்கும். ஆனால் 2025 அமெரிக்க அரசு புதிய விதிகளை கொண்டு வந்துள்ளது. இனி திருமணம் செய்தால் மட்டும் போதும் என்ற நிலை இல்லை. USCIS அதிகாரிகள் அந்த திருமணம் உண்மையா, குடும்ப வாழ்க்கை இருக்கிறதா என்று தீவிரமாக சோதிக்கிறார்கள். கணவன் மனைவி ஒரே வீட்டில் வசிக்கவில்லை என்றால் விண்ணப்பம் சிக்கலில் சிக்கலாம். புகைப்படங்கள், வங்கி கணக்கு, வீட்டு வாடகை ஒப்பந்தம், all these documents must be a genuine relationship. வேலை அடிப்படையில் விண்ணப்பிக்கிறவர்கள் ஸ்பான்சர் செய்யும் நிறுவனம் இருக்க வேண்டும். H1B போன்ற வேலை விசா வைத்திருப்பவர்கள் எம்ப்ளாயர் வழியாக விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஸ்பான்சர் செய்யும் நிறுவனம் ஜென்யூனாக இருக்க வேண்டும். USCIS இன்டர்வியூவில் உன் வேலை உண்மையா, உன் எம்ப்ளாயர் டாக்குமெண்ட் சரியா என்ற கேள்விகள் வரும். லாட்டரி வழியாக விண்ணப்பிக்கிறவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்க அரசு நடத்தும் டைவர்சிட்டி விசா லாட்டரியில் விண்ணப்பிக்க வேண்டும். அதில் தேர்வானால் கிரீன் கார்டு கிடைக்கும். ஆனால் சான்ஸ் மிகவும் குறைவு. ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பிக்கிறார்கள். சில ஆயிரம் பேருக்கு கிடைக்கும். முதலீடு மூலமாக விண்ணப்பிக்கிறவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்தில் பெரிய முதலீடு செய்ய வேண்டும். EB-5 விசா வழியாக 8 to 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடு செய்தால் கிரீன் கார்டு கிடைக்கும். ஆனால் இது எல்லோருக்கும் சாத்தியமில்லை. விண்ணப்பிக்கும் நடைமுறையில் USCIS இணையதளத்தில் I-485, I-130 போன்ற படிவங்களை நிரப்ப வேண்டும். பாஸ்போர்ட், பிறப்பு சான்று, திருமண சான்று, வேலை ஒப்பந்தம், மருத்துவ சான்றுகள், all these documents must attach. விண்ணப்பத்திற்கு பிறகு USCIS அதிகாரிகள் நேர்முக பேட்டி நடத்துவார்கள். அந்த நேரத்தில் உன் வாழ்க்கை உண்மையா, உன் உறவு ஜென்யூனா என்ற கேள்விகள் கேட்பார்கள். தமிழ் மக்களுக்கு சவால்கள் அதிகம். ஆவணங்கள் சரியாக இல்லாதது, ஸ்பான்சர் செய்யும் நிறுவனத்தை பெறுவது கடினம், லாட்டரியில் சான்ஸ் குறைவு. ஆனாலும் நம்ம டிட்டர்மினேஷன், பேஷன்ஸ் தான் வெற்றி. ஒரு தமிழ் இளைஞர் சென்னையிலிருந்து அமெரிக்கா சென்றால் நான் கிரீன் கார்டு வாங்கி என் குடும்பத்தையும் அழைத்து செல்வேன் என்ற உறுதி. ஆரம்பத்தில் எல்லாம் எளிதாக தோன்றியது. ஆனால் USCIS இன்டர்வியூவில் உன் திருமணம் உண்மையா, உன் வேலை ஸ்பான்சர் ஜென்யூனா என்ற கேள்விகள், ஒவ்வொரு கேள்வியும் அவருக்கு ஒரு சோதனை. ஆனால் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை அவரை போராட வைக்கிறது. அமெரிக்கா கிரீன் கார்டு விதிகள் மாறினாலும் நம்ம கனவுகள் மாறாது. நம்ம தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் எங்கிருந்தாலும் தங்கள் கனவுகளை அடைய போராடுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.